பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகர் பலவிதமான கவலையினாலே கஷ்டத்தினாலே கலங்கி தவித்துக் கொண்டு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாமல் வேதனையோடு அமர்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? திருப்பாடல் 55ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தையிலே, ஆண்டவர் மேல் உன் கவலையை போட்டுவிடு என்று சொல்லி, அநேக நேரத்துல நம்முடைய கவலைய நம்மளே சுமந்து கொண்டு மீண்டும் மீண்டும் அந்த கவலையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் நேரங்கள் உண்டு. ஆலயத்துக்கு போவோம், அவனுடைய சமூகத்துல என்னுடைய கவலையெல்லாம் நான் வச்சிடறேன்னு சொல்லி போவோம். ஆனா மீண்டும் வரும்பொழுது அந்த சுமையோடு கூட ஆலயத்திலிருந்து வெளியே வரும்போது அந்த சுமையோடு கூட நாம் வெளியே வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறான், மகளே மகனே, உன்னுடைய கவலையை எல்லாம் நீயே வச்சுக்காத, என்னிடத்துல போட்டு விடு. இன்றைக்கு இந்த உலகத்துல ஏதாவது ஒரு மனிதர்கள் யார் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க? ஆனா நமக்காக தன் உயிரையே தியாகமாய் பலியாய் கொடுத்த அன்பு தகப்பன் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் கவலையை என்னிடத்திலே போட்டுவிடு என்று சொல்லி. ஒரு வயதான ஒரு முதியவர் அதிகமான ஒரு சுமையோடு கூட ஒரு பாரமான ஒரு சுமையை தன் தோள் மேல் வைத்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வழியிலே வந்த ஒரு மனிதன், இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறாரே, அந்த சுமையை தூக்க முடியாமல் என்று தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி, ஐயா, என்னுடைய வாகனத்திலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை தன் வாகனத்திலே ஏற்றிக்கொள்கிறார். சிறிது தூரம் சென்ற பிறகு அவர் தன் வாகனத்திலே அமர்ந்திருக்கிற அந்த முதியவரை திரும்பி பார்க்கிறார். தன்னுடைய தோள் மேலேயே அந்த சுமையை வைத்து கொண்டே அதிலே வாகனத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டிருக்கிறவர் கேட்கிறார், ஏனையா சுமையை கீழே இறக்கி வைக்கலாம் இல்லையா, ஏன் இன்னும் தோள் மேலேயே வச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த முதியவர் சொன்னாராம், இல்லையா, எனக்கு மட்டும்தான் அந்த வாகனத்துல இடம் கொடுத்திருக்கீங்க, என்னுடைய சுமைக்கும் கூடவா என்று சொல்லி. பிரியமானவர்களே, எப்போ அவர் ஏறி அந்த வாகனத்துல அமர்ந்தாரோ அப்பொழுதே அந்த சுமையோடு தான் அந்த வாகனத்துக்கு அந்த சுமையும் தான் அதுல வலுவாயிருக்கும். ஆனால் அவர் எனக்கு மட்டும்தானே இடம் கொடுத்தீங்கன்னு சொல்லி சொல்றதை நான் பார்க்கிறோம் நிறைய நேரத்துல. பிரியமானவர்களே, ஆண்டவர் உன்னுடைய சுமையை என்னிடத்துல வச்சிடுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம அதை சுமந்து கொண்டு அந்த முதியவரை போல ஆலயத்திற்கு சென்றாலும் சரி, ஏன் வீட்டுல கொஞ்ச நேரம் ஜெபிக்க அமர்ந்தாலும் சரி, அந்த சுமையோடு கூட இதை நான் இறக்கி வைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் மீண்டுமா எழும் பொழுது மீண்டும் அந்த சுமையோடு எழுவோம். இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை கவலையை என்னிடத்திலே வைத்து விடு என்று கூட சொல்கிறார். நாம் நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலையை எல்லாவற்றையும் அவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போம். நன்றியோடு உம்மை ஸ்துதிக்கிறோம்ப்பா. சுமைகளோடும் ஆண்டவரே, தாங்க முடியாத ஆண்டவர் இருதயத்துல வேதனையோடும் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் பாராட்டுவீராக. இவர்கள் இருதயத்திலே காணப்படுகிற வேதனைகள், சுமைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் இயேசுவே உமது பாதத்தில் இறக்கி வைக்கக்கூடிய அந்த மனநிலையை, அந்த பலத்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. உமது நாமம் மகிமைப்படும்படியாக இவர்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுதே பாரங்கள், வேதனைகள், சோதனைகளை கொண்டு வருகிற எல்லா தீயவனுடைய கிரியைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம் சுவாமி. உமது பரிசுத்த கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிற வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.